கோவையில் பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட போட்டி காரணமாக நடுரோட்டில் பேருந்துகளை நிறுத்திவிட்டு மோதிக்கொண்ட தனியார் பேருந்து ஓட்டுநர்கள். ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்திலும் ஏற்பட்ட சண்டையால் பொதுமக்கள், மாணவர்கள் அவதி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து கோவை நோக்கி NMSS மற்றும் RT என்ற நிறுவனத்தின் மாவட்டங்கள் இடையேயான 2 தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. காலை நேரங்களில் பணிக்கு செல்வோர் மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ, மாணவிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த பேருந்துகள் நகர பேருந்துகள் நிற்கும் இடங்களில் நின்று பயணிகளை ஏற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்று வெள்ளிமடை பகுதியிலிருந்து உக்கடம் நோக்கி தனியாருக்கு சொந்தமான வர்ஷிகா பேருந்து ஒன்று இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சக்தி சாலையில் வரும் இந்த 2 பேருந்துகளும் இடையே பயணிகளை ஏற்றுவதில் போட்டி நிலவி வந்துள்ளது. வழக்கமாக நகர பேருந்து நிறுத்தங்களில் தனியார் மப்சல் பேருந்துகள் தனியார் நகர பேருந்தை வழிமறித்து பயணிகளை ஏற்றி வந்துள்ளது. சத்தியமங்கலத்தில் இருந்து அடுத்தடுத்து வந்த மப்சல் பேருந்துகள் நகர பேருந்தை வழிமறித்து பயணிகளை ஏற்றியதால் நகர பேருந்தின் ஓட்டுநர் விதிகளை மீறி பயணிகளை ஏற்றக்கூடாது என மப்சல் பேருந்து ஓட்டுநரிடம் அறிவுறுத்தியுள்ளார். இதனை அடுத்த ஒரு பேருந்து கிளம்பிய நிலையில் மற்றொரு பேருந்து ராமகிருஷ்ணா மில்ஸ் பகுதியில் நகர பேருந்தை வழிமறித்துள்ளது. அதில் நகர பேருந்தின் முன்பக்கத்தில் உள்ள பிம்ப கண்ணாடி உடைந்து சேதமானது. இதனை அடுத்து நடுரோட்டில் பேருந்துகளில் நிறுத்திய ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு பேருந்து ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பயணிகளுக்கு தாமதத்தை ஏற்படுத்திய நிலையில் ராமகிருஷ்ணா மில்ஸ் பகுதியில் 2 பேருந்து ஓட்டுநர்கள் மோதிக்கொண்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2 பேருந்துகளும் சாலையை மறித்து நின்றதால் கோவை சக்தி சாலையில் போக்குவரத்து அரை மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டதோடு காலையில் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து விதிகளை மீறி நகர பேருந்து நிறுத்தங்களில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் பேருந்து கண்ணாடியையும் உடைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை கோரி நகர பேருந்தின் உரிமையாளர் தங்கராஜ் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் 2 பேருந்துகளையும் பறிமுதல் செய்துள்ள சரவணம்பட்டி போலீசார் 2 தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.